நீங்க பேசுறதே இல்லையா? உங்க பேட்ஜ் எல்லாம் போட்டிருக்காரு, வந்த உடனே இந்த பஞ்சாயத்தை எழுப்பிட்டார். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்பிங்க, ஸ்டார்ட் நியூஸ். ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுப்பாங்க. ஆளுநர் உரையில பஞ்சாயத்து கூட்டினதுலாம் நம்ம பார்த்ததில்ல. முதல்ல பதாகைகள், கருப்பு பேட்ஜ் வேற அணிஞ்சிட்டீங்க. தேசிய கீதம் பாடினதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றீங்களே. அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடியதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு அப்படியே கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸும் சிறுத்தைகளும் அந்த பக்கம் கம்யூனிஸ்டும் முதல்வரை பாராட்டுறாங்க. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடுங்க. அது வந்து தான் பாடினார். ஒண்ணுக்கு 2 டைமா பாடிட்டு போங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணா 4-5 டைம் பாடிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை திருத்திட்டு கேக்குற? எங்க போச்சு? வந்தே மாதிரி பாடல இல்ல, மறந்துட்டு போயிட்டாங்க. பாடல இல்ல, அதுக்காக கோச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்தே மாதரம் பாட போறாங்க. பாடல் வேற வாயி, இது நார வாயி. இப்ப இவர் இருக்காரு, மாற்றம் வரும் மாற்றம் வரும்னாரு. தம்பி அதான பேசிட்டு இருந்தோம். ஆமா, கூட்டணி மாற்றம் வந்துருச்சு. காலமாடே கண்ணு போட்டாலும் போட்டுருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. கடைசியா இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா திமுக அதிமுக ஒன்னாச்சு. பொறுத்தவரை பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கு. ஒன்று, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு இன்னும் ஆட்சியில் இருக்கிற மாதிரியே நினைச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. மன்னிக்கணும், இன்னைக்கு நான் தான் சிஎம், நீங்க ஒரு சாதாரணமான ஆள். நாங்கள் தான் ஆட்சி அமைக்க தாவேக்காக்கு அனுப்பி வைத்தோம் கூட்டணிகள் எல்லாம் சொன்னாங்க. சரி, உங்க ஆட்சி தான் நடக்கு, பேசாம இருப்பாங்க 6 மாசம் பார்த்தாக்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் இல்ல, அதுவும் இருக்க முடியல. முடியாது, செஞ்ச பாவம் விடாத. இரண்டாவது, திருத்தங்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இன்றைக்கு தாவேக்கா வந்திருக்கிறது. ஒரு திருத்தம் கொடுக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர், இது மாதிரி நான் பார்த்ததில்ல. திருத்தம் கொடுத்தால் அது நிராகரித்து தான் பழக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த திருத்தத்தை கூட உடனே ஏற்றுக்கொண்டு அதையும் சேர்க்க சொல்லிட்டார். அதனால இவர்களுக்கு பேசுவதற்கான எந்த ஸ்பேஸும் இல்ல. நீ நல்லா தெரிஞ்சுக்க, இவங்களை தூக்குனதுனாலதான் பிஜேபி எங்களை கூப்பிட்டு கொள்கையெல்லாம் வேணாயே, எங்க கூட கூட்டணி கூட வேண்டாம், கொள்கை ரீதியா நீ நானே எதிரி, ஆனா காங்கிரஸ் தூக்கி மூலையில விட்டேரியா, தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறேன்னாங்க. நீங்க பிஜேபி கூட இதெல்லாம் எப்ப பேசுனீங்க? அதை சொல்லுங்க. உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணு, தமிழ்நாட்டு மக்கள் பேசுனீங்கன்னு சொன்னீங்க, அது எப்பன்னு சொல்லுங்க. எப்பன்னு சொல்ல மாட்டாரு பாருங்க. எப்ப சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? இது இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. இல்ல எப்ப சொன்னாங்க? நீங்க காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க, நம்ம இணக்கமார் போனோம். எப்ப சொன்னாங்க? இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையா? கொஞ்சம் நிப்பாட்டு. ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க. எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து இந்த இந்திய துணை கண்டத்தோட கிங் மேக்கரா இருக்க போறது. அது தெரியுமே, இன்னைக்கு தெரியுமே உங்களுக்கு. பெங்களூர் போனாலும், மலேசியா போனாலும், டெல்லி போனாலும் யார் ஒருத்தர் பார்க்க கூட்டம் வருதோ அவர் தான் கிங் மேக்கர். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. மலேசியா பிரதமர் ஒரு மாநில முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு வாழ்த்தி நான் பார்த்ததில்லை. அன்வர் இப்ராஹிம் முதலமைச்சர் விஜய் என்னுடைய நண்பர்னு பாராட்டினார். இது குறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் இப்ராஹிம், எனது நண்பர் முதலமைச்சர் விஜயுடன் உரையாடி பல விஷயங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். தமிழக மக்களுக்காக அவர் ஏற்றுள்ள பெரும் பொறுப்பிற்கு மீண்டும் ஒருமுறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கணும் வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கே நேருன்னு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, மூத்த அமைச்சரா இருந்தவர். அவரை விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன நாசா சயின்டிஸ்டா? ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். என்ன எனக்கு ஒரு கோரிக்கைன்னா, கோயில்ல போய் நீங்க சாமி கூட்டிட்டு வர்றது முக்கியம் இல்ல சார். குடிநீர் பிரச்சனைக்கு போய் கர்நாடகத்தில் இந்த முதலமைச்சர் போய் கூட்டம் போட்டு பேச தயாரா? ஆதவ ஒரிஜினாட்ட பகிரங்கமா சவால் விடுறேன். ஜோசப் விஜய் கூட்டிட்டு போய் கர்நாடகத்தில் ஒரு 10 நிமிஷம் பேச விடுவோம். இந்த பிரச்சனையை அங்க பேச விட்டு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி கூட்டு வந்துருவோம். ஒரு கட்சி 2 வருஷ கட்சின்றீங்க, ஆட்சிக்கு வந்து முதல்ல நாங்கள் எடுத்துக்கிற பிரச்சனை இதுவாக தான் இருக்கு. அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ அது டு த மேக்ஸிமம் கொடுப்போம். கண்டிப்பா மேகதாது அணை வராது. முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி, அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் படிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தேங்க்யூ சார்.
ஜனநாயகத்தினுடைய பெரிய பலமே எதிர்க்கட்சி தான். அவர்களினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள், அவர்களினுடைய எதிர்ப்பு என்பது நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும். நீ அப்படி வரியா? எப்படி வருவே? இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். எப்ப அடிக்கணும் எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டார். பேச மாட்டானா? என்னடா சொல்ற? ஆமண்ணே. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள். காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. நீ முதல்ல உட்கார் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டுல வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். எங்க தனியா போற? நீ கிரவுட் தான், உள்ளவா வாடா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்க கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். செட் ஆகுதுல இந்த டயலாக்? நான் வச்சுக்கிறேன். முடியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விஜய் முதலமைச்சரானது. நேற்றைக்கு அந்த பதாகைகள், அதுல போடப்பட்ட வாசகங்கள், ரீல் அரசு, கதறல் சத்தம். இப்ப நீங்க தினம் நீங்க தான் கதறீங்க, மக்கள் ஒண்ணும் கதறல. திமுகவோட கதறல் சத்தம் தான் மக்கள் காதுல கேட்குதே ஒழிய திமுக சொல்ற மாதிரி மக்கள் ஒண்ணும் கதறலாம் இல்ல. இல்லைங்க, இல்ல சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறாங்க தான் எனக்கு தோணுது. இது இல்ல டைம். எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் என்பது அதுல சத்தும் இல்லை, சாரமும் இல்லை. குறைந்தபட்ச அறிவு நேர்மை கூட அந்த விமர்சனங்களில் இல்லை. வயிற்று எரிச்சலாலும் தோல்வி அடைந்து விட்டோம் என்கின்ற யதார்த்தத்தை, இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாததாலும் வைக்கப்படக்கூடிய விமர்சனம். விவரமா பேசுறீங்களே. உதயநிதி ஸ்டாலின் 75 ஆண்டுகால கட்சியோட இன்றைய முகம் எதிர்கட்சி தலைவர். அவர் ஏன் அப்படி பேசுறார்? விவரம் அறியாமல் பேசுகிறார். திரும்பவும் சொல்ற, தோல்வியில் இருந்து திமுக இன்னமும் மீளவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை வரவில்லை. அந்த வருத்தத்தில், அந்த பொறாமையில் தான் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. உங்களால 3 வருஷமா அப்பாவால சாதிக்க முடியாததை நீ விஜய் சாதிச்சிருக்க. 1000 தான் தமிழ்நாட்டின் பக்கம் நியாயம் இருந்தாலும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆளுநரோடு திமுக அரசு மோதியதும், ஆளுநர் வாக் அவுட் பண்ணியதும் ஸ்டாலின் ஆட்சியினுடைய கரும்புள்ளியாகத்தான், ஆட்சி காலத்தின் கரும்புள்ளியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது இன்னைக்கு நடக்கல. அதை இவங்களால ஏத்துக்க முடியல. உடனே டாபிக்க மாத்துறாங்க. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? வந்தே மாதரம் பாடல முதல்ல இசைப்பாங்க, சிக்கல் வரும், அதை வச்சு பெரிய அளவுல நம்ம அரசியல் பண்ணலாம் நினைச்சாங்க. அது எல்லாத்துலயும் மண்ணை அள்ளி போட்டாச்சு. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடைதாயா? அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.